அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியமின் மகன் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே இறங்குவார்கள், தஜ்ஜாலை எங்கே வீழ்த்துவார்கள், அவர்கள் வந்ததற்கு பின்பாக இந்த உலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன நற்செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்ல இருக்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் ஹதீஸின் அடிப்படையிலே இந்த வீடியோவிலே முழுமையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மரியமின் மகன் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை சில நயவஞ்சகர்களிடம் இருந்து காப்பதற்காக தன் அளவிலே அவன் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி கொண்டான். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாளின் அடையாளமாக அவர்கள் இந்த உலகத்திலே வருவார்கள். முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5629வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மரியமின் மகன் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைப்பான். அவர் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இந்த பூமியிலே இறங்குவார்கள். அப்போது அவர் குங்குமப்பூ நிறத்தில் இரு ஆடைகளை அணிந்திருப்பார். அவர்கள் தம் தலையை தாழ்த்தினால் நீர்த்துளிகள் சொட்டும், தலையை உயர்த்தினாலும் வெண்முகத்தை போன்று நீர்த்துளி வழியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கக்கூடிய இடம் சிரியாவிலே இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் நகரிலே அவர்கள் குங்குமப்பூ சாயமிடப்பட்ட ஆடைகளால் இறங்குவார்கள் என்று இங்கு பதிவு செய்கின்றார்கள். மேலும் புகாரிலே 2476வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரியமின் குமாரர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களிடையே இறங்குவார்கள். ஜிஸ்யா வரியை மறுப்பார்கள். அவர்கள் வந்தவுடன் சிலுவையை உடைப்பார்கள், பன்றியை கொல்வார்கள். ஜிஸ்யா என்னும் வரியை ஏற்க மறுப்பார்கள். எவரும் பெற முன் வராத அளவுக்கு செல்வம் இவ்வுலகத்திலே பெருகும். அனைவருக்கும் செல்வம் என்ற தேவை இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது மறுமை நாளின் அடையாளமாக வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.